ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஓரளவுக்கு தையல் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷோல்டரை ஜாயின் பண்ணும்போது அந்த தையல் வந்துட்டு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கு தெரியாமல் எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் என்னோடய ஒரு ஃபஸ்ட்டு வீடியோவில் போன வீடியோ இல்லாமல் அதுக்கு முன்னே வீடியோவில் போட்டிருந்தது. யாருக்காவது தையல் தெரியணும்னு ஆசை இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்குறேன்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு எந்த கமெண்ட்டும் வரல. ஆனாலும் நான் வீடியோ போடலான்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணலான்ட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ தான் சரி, இந்த ட்ரிக்கை யாருக்காவது தெரியாமல் இருந்தால் தெரியும்னு எனக்கு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் சரி, யாருக்காவது தெரியலன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் இந்த வீடியோ போடுறேன். சுடிதாரில் தையல் தெரியாமல் இருக்கிறோன்னா எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம இப்படி லைனிங் அட்டாச் பண்ணிட்டோம்ல, அட்டாச் பண்ணிவிட்டு எப்படி பண்ணணுன்னா, அந்த சுடிதாரோட கழுத்து பாருங்கள், நல்ல பக்கமும் ஒட்டுக்கா வச்சிடணும். இப்போ பாருங்கள், இது நல்ல சைடு ஒட்டுக்கா வச்சுட்டு, ஆனால் பாருங்கள், நான் பிடிச்ச மாதிரியே பிடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கழுத்து கரெக்டாக ஜாயின் பண்ண பின்னாடியும் கழுத்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அந்தானே நவுந்து போயிடுச்சுன்னா அந்த கழுத்து அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தைச்சி பிடிச்ச பின்னாடி. ஸோ நல்லா இப்படி இது பண்ணிவிட்டு லைனிங்கும் ஒரே பக்கமாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா, நான் வீடியோவில் காமிக்கும் போதே உங்களுக்கு தெரியும். அந்த கழுத்து ரெண்டும் ஒரே மாதிரி பிடிச்சிட்டு லைனிங்கும் ஒரே பக்கம் எடுத்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி நேராக ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. ஒரு தையல் இல்லைங்க, 2 தையலே போட்டுக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியலைங்க. சரியா புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு டைம் கூட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சுடிதாரோட நல்ல பக்கமும் அந்த கழுத்து கரெக்டாக பிடிச்சிட்டு லைனிங் அப்படியே வெளியே எடுத்துட்டு அந்த லைனிங்கும் அட்டாச் பண்ணிக்கோங்க. லைனிங்கும் அட்டாச் பண்ணிக்கோன்னு இல்லை, லைனிங்கும் ஒட்டுக்காக பிடிச்சிட்டு தையல் போடுங்க. இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஷோல்டர் நல்லா ஃபினிஷிங்னு நல்லா வந்திருக்கும். ஆனால் பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா தையல் வந்துட்டு கொஞ்சம் கூட வெளியே தெரியாது, நீட்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு தையல் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும்ல, இதில் பார்த்தீங்கன்னா வெளியவே தையல் தெரியாது. உள் பக்கம் ஸ்டிச் பார்க்கும்போது ரொம்ப நீட்டாக தெரியும். இந்த மெத்தடு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இப்படி தைக்கிறவங்க இருப்பாங்க. யாருக்காவது தெரியலன்னா பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.